வணக்கம் நண்பர்களே. எம்ஜிஆர் சக்சஸ் அகாடமி, நான் உங்கள் எம்ஜி ரமேஷ். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எல்ஐசியோட ஒரு புதிய திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டம் ஒரு நல்ல எல்ஐசியில் இருக்கிற ஒரு திட்டங்கள் அத்தனையுமே சிறந்த திட்டங்கள் தான். இந்த திட்டத்தோட நோக்கம் ஒரு மாதிரி, இந்த திட்டம் குழந்தைகளுக்கான ஒரு ஏற்ற அற்புதமான திட்டம். ஆகையால் இந்த திட்டத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, நோட்ஸ் எடுத்துங்க. உங்களுக்கு எப்போ சந்தேகம் இருந்தாலும் என்ன நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னோட மொபைல் நம்பரை கடைசியில் உங்களுக்கு என்னோட ஸ்லைடில் வரும். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் எல்ஐசியோட பீமா ஜோதி பிளான். பீமா ஜோதி பிளான் நம்பர் 760. இது கடந்த 14/10/2024 இருந்து அமலுக்கு இருக்கு, விற்பனைக்கு அமலுக்கு இருக்கிறது. ஸோ இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் இது அத்தனையும் பார்க்க போகிறோம். நோட்ஸ் எடுத்துங்க, திரும்ப திரும்ப வீடியோ கேளுங்க. அப்போ தான் அந்த திட்டம் உங்களுக்கு முழுசாக மனதில் பதியும். ஓகேங்களா? பீமா ஜோதி பிளான் இது ஒரு நான் லிங்க்டு, நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான். அப்படின்னா இது யூலிப் இல்லாத திட்டம். இது யூலிப் கிடையாது. அதே நேரம் நான் பார்ட்டிசிபேட்டிங். அதே மாதிரி நான் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாபத்தில் பங்கு கொள்ளாத திட்டம். சரி, அதுக்கு பதிலாக பாலிசிதாரருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரண்டட் எடிஷன் கிடைக்கும். பிளஸ் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான். இந்த பிளான் ஒரு லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் பிளான். என்ன டேர்மோ அதோட குறைச்சலாக தான் ப்ரீமியம் கட்ட போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறதே அதுதான். கமிட்மெண்ட் அதிகம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால டேர்மை விட குறைச்சலாக தான் ப்ரீமியம் கட்ட போகிறாங்க. குறைஞ்ச காலம் தான். ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்டிசிபேட்டிங் சொல்லிட்டோம். அதுக்கு பதிலாக கேரண்டட் எடிஷன் கொடுக்குறாங்க. Under this plan, guaranteed edition shall accrue at the rate of 50 per thousand basic sum assured at the end of each policy year throughout the policy term. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை வாங்கக்கூடிய பாலிசிதாரருக்கு ஒரு என்ன சம் அஷ்யூர்டுக்கு வாங்குறாரோ, ஒரு 1000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 50 ரூபா வீதம், 1000 ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 50 ரூபா வீதம் ஒவ்வொரு வருஷம் முடிவுலையும், பாலிசி வருஷம் முடிவுலும் ஆட் ஆகும். எது வரைக்கும் கிடைக்குன்னா எண்ட் ஆஃப் த டேர்ம் வரைக்கும் கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? டேர்ம் வேற, பிபிடி வேற. பிபிடி குறைச்சலா இருக்கணும். ஆனால் இந்த கேரண்டட் எடிஷனை பிரீமியம் செலுத்தும் போதும் கிடைக்கும், பிரீமியம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய காலத்திலையும் கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது முழுமையான பிரீமியம் செலுத்தி முடித்து அதுக்கப்புறம் அந்த டேர்ம் இருக்குன்னா அந்த டேர்முக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, 1050 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கேரண்டட், உத்தரவாதத்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். 1050 ரூபானா 5%. அப்போ இதுல ஒரே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எதிர்வரும் காலங்கள்ல வட்டி விகிதங்கள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது, ரெப்போ ரேட் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த திட்டத்துல வாங்குறவங்களுக்கு, பாலிசி வாங்குறவங்களுக்கு 1050 ரூபா கேரண்டி எடிஷன் பேசிக் சம் அஷ்யூர்டு, 1000 ரூபா பேசிக் சம் அஷ்யூர்டுக்கு 50 ரூபா வருஷம் முடிவுல ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி பாண்ட்லயே மென்ஷன் பண்றாங்க. ஸோ இது ஒரு அற்புதமான உத்தரவாதத்துடன் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இதுல மினிமம் பார்த்தீங்கன்னா 30 நாள் குழந்தையிலிருந்து 60 வயது வரைக்கும் நபர்கள் வரைக்கும் கொடுக்கலாம். 30 நாள் பிறந்த 30 நாள் ஆன குழந்தையிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த பிளானோட முக்கிய அம்சங்கள் பார்த்துட்டு வரோம். சரி, எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதுல மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 1,25,000 ரூபா. இதுல மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் என்ன தொகைக்கு பாலிசி கொடுக்கலாம் மினிமம்னா 1,25,000 கொடுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் எவ்வளவு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 1,25,000 இருந்து 2,75,000 வரைக்கும் 5,000 ஆட் பண்ணலாம். 1,25,000, 1,30,000, 1,35,000, 5,000 ஆட் பண்ணலாம். எது வரைக்கும்னா 2,70,000 வரைக்கும். 2,70,000 மேல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 25,000, 20,000 ஆட் பண்ணும். 2,70,000 அடுத்து 3 லட்சம், 3,20,000 அப்படி ஆட் பண்ணும். ஸோ மினிமம் பேசிக் சம் அஷ்யூர்ட் 1,20,000. மேக்ஸிமம் லிமிட் இருக்கா? மேக்ஸிமம் லிமிட் இல்லை. மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், சப்ஜெக்ட் டு அண்டர் ரேட்டிங் கண்டிஷன். சரி, பாலிசி டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம். மினிமம் 15, மேக்ஸிமம் 20. அப்போ 15, 16, 17, 18, 19, 20. இதுல எந்த டேர்ம் வேணாலும் அந்த பாலிசியை வாங்கக்கூடிய நபர் சூஸ் பண்ணிக்கலாம். அவருடைய எதிர்கால தேவையை பொறுத்து, அவரோட தேவையா இருக்கலாம், குழந்தைகளோட தேவையா இருக்கலாம், அவரோட என்ன தேவையோ அந்த தேவையை அனுசரிச்சு அவர் டேர்மை சூஸ் பண்ணிக்கலாம். 15ல இருந்து 20க்குள்ள டேர்மை சூஸ் பண்ணிக்கலாம். பிபிடி, பிரீமியம் பேயிங் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன டேர்ம் சூஸ் பண்றாரோ அதை விட 5 வருஷம் குறைச்சலா கட்டினா போதும். அவர் என்ன டேர்ம் சூஸ் பண்றாரோ 15ல இருந்து 20 வருஷத்துக்குள்ள ஒரு டேர்மை சூஸ் பண்றாருன்னா அதுல இருந்து 5 வருடங்கள் குறைவா கட்டினா போதும். இப்போ 15 வருஷம் டேர்ம்னா 10 வருஷம் கட்டினா போதும். 20 வருஷம் டேர்ம்னா 15 வருஷம் பிரீமியம் செலுத்தினா போறோம். ஸோ இது ஒரு அற்புதமான, அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். என்ன டேர்மோ அதை விட 5 வருஷம் குறைச்சலா பிரீமியம் கட்டும். மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி என்ன வயசுலேருந்து கொடுக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தா, பிறந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலிருந்து கொடுக்கலாம். பிறந்து 30 நாள் கம்ப்ளீட் ஆன குழந்தையிலிருந்து கொடுக்கலாம். அதிகபட்சம் என்ன வயது உள்ளவர்கள் வரைக்கும் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 60 வயது நெருங்கியவர் வரைக்கும், 60 வயசு நியரஸ்ட் பர்த்டே, 60 இயர்ஸ் நியரஸ்ட் பர்த்டே வரைக்கும்
இந்த திட்டத்தை கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் ப்ராஸ்பெக்டிங் ஆப்ஷன். பிறந்த 30 நாள் குழந்தை 60 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் இந்த திட்டத்தை நீங்க தாராளமாக கொடுக்கலாம். அவங்க இன்சூரன்ஸ் பர்சனாக இருக்கணும். ஓகே, மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி 18 வயசு கம்ப்ளீட் ஆகணும். ஏன்னா இது மினிமம் டேர்ம் 15, மேக்ஸிமம் 20. ஆனால் மினிமம் 30 நாள் பிறந்து 30 நாள் ஆன குழந்தைக்கே கொடுக்கலாங்க போது அதில் அடுத்த கண்டிஷன் என்ன, மெச்சூரிட்டி குழந்தை பேரில் பாலிசி கொடுக்குறோன்னா மெச்சூரிட்டி வாங்கக்கூடிய வயது 18 இருக்கும். அப்போ நம்ம 30 நாள் ஆன குழந்தைக்கு கொடுக்குறோன்னா நம்ம 18 வருஷமா மினிமம் டேர்ம் கொடுக்கணும். அந்த மெச்சூரிட்டி குழந்தை பேர்ல பாலிசி கொடுக்குறோம், யார் பேர்ல பாலிசி கொடுக்குறோமோ அந்த பலனை வாங்கும்போது அந்த பாலிசிதாரருக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ மினிமம் ஏஜ் மெச்சூரிட்டிங்கிறது 18 வயது. மேக்ஸிமம் ஏஜ் மெச்சூரிட்டிங்கிறது 75 வயது. அதிகபட்ச முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ஸோ இப்போ 60 வயசு நபருக்கே கொடுக்குறீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் வந்து அவருக்கு 15 வருஷம் டேர்ம் தான் நீங்கள் கொடுக்க முடியும். 75 வயசோட இந்த திட்டத்தோட பலன் முடிஞ்சிடும். ஸோ மினிமம் ஏஜ் மெச்சூரிட்டி 15, மேக்ஸிமம் ஏஜ் மெச்சூரிட்டி 75. என்னென்ன மோடு இருக்கு சார் பார்த்தீங்கன்னா இயர்லி இருக்கு, ஆஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு, மந்த்லி மோடு. மந்த்லி மோட்னா இநாச் மோடு, இசிஎஸ் மோடு. அடுத்தது சேலரி சேவிங்ஸ் ஸ்கீம்ல கொடுக்கலாம். இப்போ நீங்க இநாச் மோடு கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் 3 மாத பிரீமியம் வாங்கி நீங்க பாலிசி கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த 3 மாத காலத்திற்குள்ள பாலிசி துவங்கி 3 மாத காலத்திற்குள்ள அந்த இசிஎஸ் நீங்க வேலிடேட் பண்ணிடணும். வேலிடேட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா திரும்பி அந்த பாலிசி குவார்டர்லி மோடா மாறிடும். ஸோ அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். சரி, இந்த திட்டத்தோட பலன் பார்ப்போம். ஏஜ் 20 பார்த்துட்டோம். இந்த திட்டத்துல பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட். முதல் விஷயம் என்னன்னா இது மைனர் லைஃபுக்கு கொடுக்குறோம். பிறந்த 30 நாள் ஆன குழந்தைக்கே கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அப்போ டெத் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க், பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க், ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு. பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே மைனர் லைஃபுக்கு நம்ம மைனர் குழந்தைகளுக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம பாலிசிகள் கொடுக்கும்போது ரிஸ்க் எப்போ துவங்குனா ஒன்று பாலிசி கொடுத்தது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் வந்து 2 வருஷம் ஆயிருக்கணும், அல்லது அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கணும். விச் எவர் இஸ் எர்லியர் அப்படின்னா சப்போஸ் நீங்க பிறந்த 30 நாள் ஆன குழந்தைக்கே கொடுக்குறீங்கன்னா இந்த கண்டிஷனை பார்க்கணும். ஒன்று பாலிசி துவங்கி 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அல்லது குழந்தைக்கு 8 வயசு ஆயிருக்கணும். விச் எவர் இஸ் எர்லியர். அப்போ எது எர்லியரா வருது? 2 வயசு பாலிசி துவங்கி 2 வருஷம் தான் எர்லியரா வருது. இதே நீங்க ஒரு 7 வயது குழந்தைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கண்டிஷன் பாருங்க, பாலிசி துவங்கி 2 வருஷம் ஆகிறது எர்லியரா, 8 வயசு எர்லியரா, 8 வயசு தான் எர்லியரா வரும். அப்போ ரிஸ்க் துவங்கிடும். சரி, இப்போ பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் என்ன கிடைக்கும்னா டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலுத்திய பிரீமியம், டாக்ஸ், ரைடர் பிரீமியம் போக திருப்பி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க், ஏன்னா இப்போ 8 வயசு குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் உடனே கமென்ஸ்மெண்ட் ஆகிடும். 8 வயசு குழந்தைக்கு டைரக்டாக கொடுக்குறீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் உடனே துவங்கிடும். சரி, ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் இறப்பு ஏற்பட்டால் என்ன கிடைக்கும்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் பிளஸ் கேரண்டீட் எடிஷன் கிடைக்கும். சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் பிளஸ் எந்த வருஷம் இறக்குறாரோ அது வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் உண்டான கேரண்டீட் எடிஷன் அவங்களுக்கு கிடைக்கும். சரி, சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்னா எவ்வளவு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா where sum assured and death is higher of 125% of the basic sum assured or 7 times of annualized premium. Where sum assured and death is higher of 125% of basic sum assured or 7 times of the annualized premium. அப்ப என்ன சொல்றாங்கன்னா sum assured and deathங்கிறது என்ன பேசிக் sum assured பாலிசி கொடுத்தீங்களோ அதனுடைய 125% அல்லது செலுத்தக்கூடிய ஆனுவல் பிரீமியத்தோட 7 மடங்கு. இதில் எது அதிகமோ அது கிடைக்குங்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 125% of the basic sum assured தான் அதிகமா இருக்கும். ஸோ இது கூட என்ன கிடைக்கும், எந்த வருஷம் இறந்து போறாரோ அது வரைக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய கேரண்டீட் எடிஷன் கிடைக்கும். சரி, மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்கும்? முதிர்வு பாலிசி ஹோல்டர் சர்வே ஆகுறாரு, மெச்சூரிட்டியில் என்ன கிடைக்குன்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி பிளஸ் கேரண்டீட் எடிஷன். சரி, சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி என்ன சார் அப்படின்னா நீங்க என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தீங்களோ அதான் சம் அஷ்யூர்ட் அண்ட் மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக் சம் அஷ்யூர்டோ அந்த பேசிக் சம் அஷ்யூர்டோ அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் ஆட் ஆன கேரண்டீட் எடிஷன் அவருக்கு கொடுத்துருவாங்க. இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்னா செலுத்தின பிரீமியத்தை திருப்பி கொடுத்துருவாங்க டாக்ஸ் போக. ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க்னு பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத் பிளஸ் கேரண்டீட் எடிஷன். சம் அஷ்யூர்ட் அண்ட் டெத்ங்கிறது என்னன்னா சம் அஷ்யூர்ட் பேசிக் சம் அஷ்யூர்ட் 125% அல்லது 7 times of annualized premium which ever is higher plus guaranteed edition கொடுப்பாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. சரி, guaranteed edition எவ்வளவு கொடுக்குறாங்க? guaranteed edition ₹50 per 1000 basic sum assured at the end of each policy year. பாலிசி துவங்கி ஒவ்வொரு பாலிசி வருட முடிவுலையும் என்ன பேசிக் சம் அஷ்யூர்ட் கொடுத்தீங்களோ ஒவ்வொரு பேசிக் சம் அஷ்யூர்ட் ₹1050 வீதம் அவருக்கு கேரண்டீட் எடிஷன் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி கொடுக்குறீங்கன்னா இங்க பேசிக் சம் அஷ்யூர்ட் இது கேரண்டீட் எடிஷன் எவ்வளவு சொல்றாங்க? ₹1050. ₹1050 1 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 5000 ரூபாய். அப்ப 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹50,000 கேரண்டீட் எடிஷன் ஆட் ஆகும். இது வந்து கேரண்டீட், இதுல மாற்றம் இருக்காது, குறையாது. என்டையர் டேர்ம் பிரீமியம் செலுத்திட்டு டேர்ம் பிபிடி வரைக்கும் கிடைக்கும், பிபிடி முடிஞ்சு அவருக்கு கிடைக்கும், பிபிடி முடிஞ்சு கிடைக்கும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இடையில ஒரு பாலிசி பிரீமியம் செலுத்துறது நிறுத்தி பாலிசி லேம்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேரண்டி ரெடக்ஷன் ஆட் ஆகுது, கேரண்டி ரெடக்ஷன் ஆட் ஆகும், கேரண்டி ரெடக்ஷன் ஆட் ஆகும். ஒருவேளை இந்த கேரண்டி ரெடக்ஷன் ஆட் ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடையில இறந்து போறாரு, இப்போ ஒரு 7 வருஷம் கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசமா 6 மாசம் கழிச்சு இறந்து போறாரு அப்படின்னா ஒரு முழு வருடம் முடியல. ஆனா இறப்புங்கும் போது என்ன செய்வாங்கன்னா 8 வருஷம் 7 வருஷம் தாண்டிடுச்சு இல்லையா, அந்த 8 வருஷத்துக்கான கேரண்டி ரெடக்ஷனும் சம்மேஷன் டெத்தும் கொடுப்பாங்க. அடுத்தது என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு? ரைடர்னு பாத்தீங்கன்னா எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், எல்ஐசி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் இது பாத்தீங்கன்னா மைனர் லைஃப் கொடுக்க முடியாது, மேஜர் லைஃபுக்கு தான். இது ஈக்குவல் டு பேசிக் சம்மேஷன் கொடுக்கலாம், அதிகபட்சம் 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம், அதிகபட்சம் சம்மேஷனோட 3 மடங்கு வரைக்கும் கொடுக்கலாம். அல்லது ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் கொடுக்கலாம், ஏடிடிபி கொடுக்கலாம், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர். இது பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு பேசிக் சம்மேஷன் கொடுக்கலாம். இந்த 2 ரைடர்ல ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும், இந்த 2ல ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். சரி, இப்ப ஆக்சிடென்ட் ஏடிடிபி கொடுக்கதான் என்ன ஆகும்? விபத்துல இறப்பு ஏற்பட்டால் ஒரு சம்மேஷன் கிடைக்கும், விபத்துல இறப்பு ஏற்படல ஆனா அவரால் இயங்க முடியாத அளவுக்கு அவர் உடல் பாதிப்பாயிடுச்சு, 2 கை போயிடுச்சு, 2 கால் போயிடுச்சு, அவரால் இனிமேல் அவரோட வேலையை செய்ய முடியாது, பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிட்டாருன்னா அதற்குண்டான பெனிஃபிட்டா என்ன ஆகும்னா மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியதில்லை, பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும். என்ன சம்மேஷனுக்கு பேசிக் சம்மேஷன் பாலிசி கொடுத்தீங்களோ அதை அடுத்த 10 வருடங்களுக்கு மாதாந்திர தவணையா பிரிச்சு கொடுத்து அகெயின் மெச்சூரிட்டி காலம் வரும்போது மெச்சூரிட்டி வாங்கிட்டோம். ஸோ இது 2ல ஏதோ நீங்க சூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒருத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் காப்பீடு அதிகமாக வேணும்னா அவருக்கு ஏடிபி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர் கொடுத்து 3 மடங்கு கொடுக்கும். இது 2ல ஏதோ ஒன்று தான் கொடுக்க முடியும். சார், அடுத்தது டேர்ம் ரைடர் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக வேணுங்கிறவங்களுக்கு டேர்ம் ரைடர் கொடுக்கலாம். இது எல்லாமே அண்டர் ரைட்டிங் கண்டிஷன் பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கிறது. அடுத்து மைனர் லைஃப் கொடுக்கறதுனால இன்னொரு ரைடர் இருக்குங்க, எல்ஐசிஸ் பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் இருக்கு, எல்ஐசியோட பிரீமியம் வேவர் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. இது நீங்க மைனர் லைஃப் கொடுக்கும்போது நீங்க ஆட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகுனா இடையில அந்த ப்ரொபோசர் அந்த பேரண்ட் இறந்து போக நேரிட்டாலும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரீமியம் செலுத்தாமலேயே அந்த பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்கும். குழந்தைக்கு அந்த பெனிஃபிட், குழந்தை மேஜர் ஆகும்போது டேர்ம் முடியும் போது மெச்சூரிட்டி வாங்கிக்கும். இந்த ரைடர்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஆப்ஷன் ரைடர்ஸ். மெச்சூரிட்டி அமௌண்ட்டை செட்டில்மெண்ட்டாக வாங்கலாம். மெச்சூரிட்டி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ல லம்சமாக வாங்கலாம், இல்லை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கலாம்னா மினிமம் 5 வருஷம், 10 வருஷம், அதிகபட்சம் 15 வருஷம். இதை வந்து மாதாந்திர தவணையாகவோ, காலாண்டு தவணையாகவோ, அரையாண்டு தவணையாகவோ, இது முழாண்டு தவணையாகவோ வாங்கலாம். அதே மாதிரி டெத் கிளைம் அதே மாதிரி தான். ஒருவேளை இறப்பு ஏற்பட்டால் அந்த இறப்பு தொகையை என்னோட வாரிசுதாரருக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுங்கன்னு அந்த பாலிசிதாரர் அந்த ஃபார்ம்லையோ இல்லை அதுக்கப்புறம் இறப்புக்கு முன்னாடியே ரைட்டிங்ல கொடுத்துட்டாருன்னா அதன்படி அவருக்கு அந்த அவருடைய வாரிசுதாரருக்கு மாதாந்திரமோ, காலாண்டோ, அரையாண்டோ, முழாண்டோ அவருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். சரண்டர் இருக்கா? பாலிசி தொடங்கி 1 வருஷம் கழிச்சு சரண்டர் பண்ணலாம். அதுல கண்டிஷன் என்னன்னா ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்திருக்கணும், பாலிசி தொடங்கி 1 வருஷம் ஆயிருக்கணும், அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணா சரண்டர் வேல்யூ கிடைக்கும். 1 வருடம் கழித்து சரண்டர் பண்றாரு, ஒரு முழு வருட பிரீமியம் செலுத்திட்டாரு, 1 வருடம் கழித்து சரண்டர் பண்றாருன்னா அவருக்கு ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ கிடைக்கும். 2 வருஷம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணானா கேரண்டட் சரண்டர் வேல்யூ ஆர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ இதுல எது அதிகமா அவருக்கு கிடைக்கும். ஸோ சரண்டர் இருக்கு, 1 வருடம் கழிச்சு இருக்கு. அதே மாதிரி லோன் இருக்கா? லோனும் அதே மாதிரி தான். ஒரு பாலிசி துவங்கி ஒரு முழு வருடம் ஆயிருக்கணும், முழு வருட பிரீமியம் செலுத்தி இருந்தாருன்னா அவருக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு. ரிவைவல் எஃப்யூபி டேட்ல இருந்து பாலிசி நடுவில் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா ரிவைவல் பண்ணலாம்னா எஃப்யூபி டேட்ல இருந்து 5 வருடத்துக்குள்ள நீங்க ரிவைவல் பண்ணிக்கொள்ளலாம். 1 வருஷம் கட்டி முடிச்சுட்டாரு, 1 வருஷம் முழு பிரீமியம் கட்டிட்டாரு, அதுக்கப்புறம் கட்ட முடியாம விட்டா கூட பாலிசி லேப்ஸ் ஆகி பெய்டப்பா மாறிடும். ஸோ அந்த பெய்டப் பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும். 1 வருஷம் மினிமம். எப்போ நடுவில் கட்ட முடியாம விட்டு போனாலும் பாலிசி பெய்டப் பெனிஃபிட் கிடைக்கும். 2வது கிளைம் கன்செஷன் இருக்கு, பேக் டேட்டிங் அளவு இருக்கு, பேக் டேட் பண்ணலாம். ஆனா இந்த பாலிசி எப்போ லான்ச் பண்ணாங்க? 14/10/2024. அது வரைக்கும் தான் நீங்க பேக் டேட் பண்ண முடியும். கிரேஸ் பீரியட் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா இயர்லி, ஆஃபர்லி, குவார்டர்லிக்கு 30 நாள், மந்த்லிக்கு 15 நாள். அசைன்மெண்ட் இருக்கு, நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அசைன்மெண்ட் இருக்கு, நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. அடுத்தது சம்மேஷன் ரிபேட் இருக்கு, மோட் ரிபேட் இருக்கு. சம்மேஷன் ரிபேட் இருக்கு, மோட் ரிபேட் இருக்கு. சரி, என்னென்ன ப்ரொபோசல் இதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஓன் லைஃபா இருந்தால் 300, மைனர் லைஃப் கொடுக்கும்போது 360, எம்ப்ளாயர் கொடுக்குறீங்கன்னா 340. இந்த 3 ப்ரொபோசல் கேஸ் என்ன மாதிரி கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திட்டத்தோட விளக்கத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த திட்டத்தில் இருக்கிற முக்கியமான சில யூனிக் செல்லிங் பாயிண்ட், இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருவோம். சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் கேட்கறது வந்து குறைஞ்ச காலம் கமிட்மெண்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் டேர்ம் கொடுத்தா கூட 10 வருஷம் கட்டினா போதும், 20 வருஷம்னா 5 வருஷம் கட்டினா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், நீங்கள் நிறைய பேர் கேட்கறது எனக்கு கேரண்டீடாக இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் கேரண்டீடாக அடுத்த 5 to 20 வருஷம் என்ன டேர்ம் சூஸ் பண்ணுறோம் கேரண்டீடாக 1050 ரூபா அவர் கண்டிப்பாக கிடைக்கும்.
அப்போ மெச்சூரிட்டி இஸ் கேரண்டீட். அதே மாதிரி டெத் கிளைமும் கேரண்டீடு தான். அந்த சம்மஷோட டெத்தும் கேரண்டி அடிஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும். இறப்பு ஏற்பட்ட என்னங்க பேசிக் சம்மஷனோட 25% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இறப்புங்கும் போது பெனிஃபிட் அந்த நாமினிக்கு அதிகமாக கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னோட குழந்தைங்க பேர்லேயே பாலிசி வேணும்னு கேட்பாங்க. தன்னோட குழந்தை பேரில் பாலிசி வேணும். அப்போ என்ன தேவையாக கேட்குறாங்கன்னா, நான் குழந்தைய காலேஜுக்கு 18 வயசு சேர்ந்தபோது பணம் வேணும், என் குழந்தை பேரில் தான் பாலிசி வேணும்னா இந்த திட்டம் உகந்த திட்டம். ஏன்னா 30 days ஆன குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். மினிமம் டேர்ம் 5லேருந்து 20. அப்போ குழந்தை பேர்லேயே நீங்கள் குழந்தைக்கு என்ன நீடு, குழந்தையோட ஹையர் எஜுகேஷன், காலேஜ், போஸ்ட் கிராஜுவேஷன், திருமணம், எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை பேர்லேயே கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ குழந்தையோட 18 வயசுக்கு பணம் வேணும்னா குழந்தை பேர்லேயே பாலிசி கொடுத்து அப்பா ப்ரொபோசரை போட்டு நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். ரெண்டாவது, கிடைக்கக்கூடிய தொகை உத்தரவாதத்தோடு கிடைக்கும். அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம், உங்கள் குழந்தைய 18 வயசுல காலேஜுக்கு அனுப்பும்போது உங்களுக்கு எவ்வளோ தொகை வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த சம்மஷோட ஃபிக்ஸ் பண்ணாலும் கேரண்டி அடிஷன் எவ்வளோ ஆட் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த தொகைக்கு நீங்கள் பாலிசி கொடுத்தா அந்த டேட்டில் அந்த மெச்சூரிட்டி அப்போ அவருக்கு சரியானபடி பிரீமியம் கட்டியிருந்தாருன்னா மெச்சூரிட்டி அப்போ அந்த கேரண்டீடான அந்த தொகையை அவருக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி குழந்தையோட திருமணத்திற்காகவும் இந்த திட்டத்தை சேமிக்கிறது ஒரு உகந்த திட்டம். ரெண்டாவது, குழந்தைகள் பேரில் கொடுக்கும்போது ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் இருக்குது. இது கொடுக்கறதுனால ஒருவேளை ப்ரொபோசர் பேரண்ட் இல்லைனாலும் பாலிசி தடைபடாமல் அந்த சேமிப்பை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு உண்டான பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து நடுவில் கட்ட முடியாமல் போனாலும் அந்த பாலிசிதாரருக்கு நஷ்டம் ஏற்படாது, பெய்டப் வேல்யூ கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட், அதான் முதலே சொன்னேன், ரிட்டர்ன்ஸ் கேரண்டீட். என்ன மெச்சூரிட்டி நீங்கள் பாலிசி கொடுக்கும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து என்ன மெச்சூரிட்டிங்க இருக்கோ அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக அந்த தேதியில் கிடைக்கும். முன்ன பண்ணா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா 50 ரூபா 1000க்குன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும் போது பாண்டில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சம்மஷூர் கண்டிப்பாக பேசிக் சம்மஷூர் கிடைக்கும் போது மெச்சூரிட்டியில். அப்போ ரிட்டர்ன்ஸ் இஸ் கேரண்டீட். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் சரி உங்கள் பையனை பொண்ணை காலேஜ் சேர்த்து எவ்வளோ ஒரு 10 லட்சம் வேணுமா, அப்போ என்ன சம்மஷூர் கொடுத்து என்ன டேர்ம் கொடுத்தீங்கன்னா குழந்தைய ஏஜ் அனுசரிச்சு டேர்ம் கொடுப்பீங்க. அப்போ அந்த டேர்முக்கு 1500 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ கேரண்டி ரிலேஷன் ஆட் ஆகும், எத்தனை வருஷம் ஆட் ஆகும், இந்த எவ்வளோ சம்மஷூர் கொடுத்தா அவர் கேட்ட 10 லட்ச ரூபா கிடைக்குமோ அதுக்கு தகுந்த நீங்கள் தொகையை ஃபிக்ஸ் பண்ணி சம்மஷூர்டு பாலிசி கொடுக்கலாம். ரெண்டாவது, இந்த இதில் கட்டக்கூடிய ப்ரீமியம் செக்ஷன் 80Cல நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருந்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் 80Cல கிளைம் பண்ணலாம். கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி செக்ஷன் 1020 பிரகாரம் உங்களுக்கு வருமான வரி விலக்கு கிடைக்கும். அந்த கண்டிஷன் செக்ஷன் 1020 கண்டிஷன் பொறுத்தா கண்டிப்பாக வருமான வரி விலக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் எல்லா திட்டங்களும் நல்ல திட்டம். நான் அதுக்கு தான் முதல்ல சொல்கிறது, ஒவ்வொரு முறையும் சொல்கிறது அதுதான். நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாளர் உட்காந்து பேசும்போது தான் அவரோட தேவை என்ன, அந்த தேவை எப்படி நம்ம பூர்த்தி செய்யணும், அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்க முடியும் பார்க்கும்போது இந்த திட்டம் ஒரு உகந்த திட்டம் குழந்தைகளுக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர்லேயே பாலிசி வேணும்னு கேட்பாங்க. சார் அந்த நேரத்தில் கன்வின்ஸ் பண்ண முடியலங்கும் போது இந்த திட்டத்தை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரெண்டாவது, ரிட்டர்ன்ஸ் உத்தரவாதத்தோட 1500 ரூபா. இது போனஸோட கூட்டிய திட்டம் இல்லை, இது ரிட்டர்ன். அதெல்லாம் சிம்பிள் டிவிஷனரி போனஸ். இது வந்து கேரண்டீட் அடிஷன். அப்போ பாண்ட்லேயே மென்ஷன் பண்ணுறதுனால குறையாத அந்த தொகை அவங்களுக்கு சொன்ன தொகை அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பல முறை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி இதை கொண்டு போய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள், அவங்களும் பார்க்கட்டும், நீங்களும் பார்க்கட்டும், அவங்களும் பார்க்கணும். ஏன்னா பார்க்குறவங்க என்ன செய்யணும்னா முகவர்கள் இதை வந்து ஃபீல்டில் கொண்டு போய் அதிகபட்சமாக விற்பனை பண்ணணும். அப்படி விற்பனை பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அதிகபட்ச பாலிசிகள் கிடைத்து நல்ல வருமானம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ இதோட நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த திட்டத்தில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாழ்த்துக்கள்.